நேற்று கணேசமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு ஆலங்குளம்னு நினைக்கேன், அவர் மெசேஜ் அனுப்பியிருந்தார். நிறைய டவுட்ஸ் கேட்டு எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த டவுட்டு தான் நீங்கள் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். முதல்ல 625 அதை மல்டிபிள் பண்ணதுக்கான ஷார்ட்கட் மெத்தட் எனக்கு வேணும் சார் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஒன்றும் கிடையாது. 625 அப்படின்னா 10,000/16 அவ்வளோதானே. 10,000 16ஆல் வகுத்துட்டோம்னா 625 கிடச்சிரும். நம்ம 625 இருக்கிற இடத்துல இந்த நம்பரை அப்படி ஃபிட் பண்ண போகிறோம். எதை ஃபிட் பண்ண போகிறோம்? 10,000/16. இப்போ பாருங்கள், 3216 இன்ட்டு 625. இங்கே என்ன செய்ய போகிறோம்? 16ஆல் வகுத்துட்டு 4 0 சேர்க்க போகிறோம். 16ஆல் வகுத்துட்டோம்னா 2 16 32, 1 வகுக்க முடியாது 0, 1 16 16, 4 0 சேர்த்துட்டோம். அடுத்தது பாருங்கள், 6480 இன்ட்டு 625. இதை என்ன செய்யணும்? ஷார்ட்கட் மெத்தட் என்னது? 16ஆல் வகுக்கணும், 4 0 சேர்க்கணும். என்ன வந்துடும்? 4 16 64, 0 5 16 80, 4 0. 9632 இன்ட்டு 625. இப்போ என்ன செஞ்சுருவோம்? 16ஆல் வகுத்தோம்னா என்ன வரும்? 6 16 96, 0 2 16 32, 4 0. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டேபிள்ஸ் 20 வரை கண்டிப்பாக படித்தே ஆகணும். 30 வரை ஸ்கொயர் நம்பர், 10 வரை கியூபிக் நம்பர், அதை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். நீங்கள் ஒரு அரித்மெட்டிக்கு ப்ராப்ளம்ஸான ஏஜஸ்ஸு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ட்ரெயின்ஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிடுவீங்க. ஆனால் டேபிள்ஸ் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன் கஷ்டமான விஷயம்னா, டேபிள் படிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடையாது. அது போர் அடிக்கும். நீங்கள் ஒரு டிஸ்க்ளோஷர் பண்ணுங்கள், உங்கள் அண்ணட்டையோ தங்கச்சிட்டையோ ஃப்ரெண்ட்ஸ்டையோ, நான் இந்த நாளுக்குள்ளே இதை படித்து முடிப்பேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நிறைய கொஸ்டின் கேட்க வைங்க. கொஸ்டின் கேட்க வைக்க 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 டேபிள்ஸ் நம்ம படிச்சிருவோம். டேபிள்ஸ் படித்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட். அடுத்தது √132 மைனஸ் 132 மைனஸ் √132 இன்ஃபினிட்டி வரை இருக்குது. இப்போ பாருங்கள், எந்த கண்டினியூஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்குங்கிறது நம்ம பார்ப்போம். எந்த கண்டினியூஸ் நம்பர்? 11 × 12 பெருக்கினோம்னா 132. ஆன்சர் மைனஸ் வந்துச்சுன்னா சின்ன நம்பர். ஸோ இதுக்கு ஆன்சர் 11. ஒருவேளை இது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஆன்சர் 12. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு 90 எடுத்துக்கிட்டோம். 90 அப்படின்னு என்ன வந்துடும்? 9 × 10. மைனஸ் வந்துச்சுன்னா 9, ப்ளஸ் வந்துச்சுன்னா 10. 72 இந்த மாதிரி வந்துச்சுன்னா 9 × 8, ப்ளஸ் வந்துச்சுன்னா 9, மைனஸ் வந்துச்சுன்னா 8. புரியுதாமா? அடுத்தது சின்ன ஷார்ட்கட் மெத்தடு. 5 அப்படின்னா என்ன வந்துடும்? 10/2ன்னு அர்த்தம். அதாவது 5 இருக்கிற இடத்துல 10/2 போடுங்க. இப்போ 64 × 5 இந்த இடத்துல 2ஆல் டிவைட் பண்ணி ஒரு 0 சேர்த்துடலாமா? 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 32, ஒரு 0. 5ஆல் என்ன செய்ய போகிறோம்? 5 போட போகிறோம். 5 இருக்கிற இடத்துல 10/2. 33-ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ என்ன செய்யணும்? இது ஒத்தப்பட நம்பர், அது மேலே உள்ளது ரெட்டப்பட நம்பர். ஒத்தப்பட நம்பர்னா 33க்கு முந்தின நம்பர் பாருங்கள். என்ன நம்பர் வருது? 32 வருது. அதை ஆஃப் வேல்யூ போடுங்க. என்ன வந்தாச்சு? 16. ஈவன் நம்பரில் 0 சேர்க்கும், ஆட் நம்பரில் ஒரு 5 சேர்க்கும். புரியுதாமா? ஓகேம்மா. அடுத்தது 25. 25னா என்ன வந்துடும்? 100/4. என்ன வந்துடும்? 25ன்னா என்ன வந்துடும்? 100/4. 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 2 0 சேர்க்க போகிறீங்க. 64 வகுத்துட்டிங்கன்னா என்னது? 16 0 2 2 0 சேர்த்தாச்சு. அடுத்தது 125. 125னா என்ன வந்துடும்? 1000/8. 8ஆல் டிவைட் பண்ணணும். அதாவது 8ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 3 0 சேர்த்துடணும். கொஸ்டின் என்னது? 1632 × 125. 125 இருக்கிற இடத்துல 1000/8. 8ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும்? 2 8 16, 0 4 16 32, 3 0 என்ன செஞ்சிருந்தோம்? சேர்த்து விட்டுருந்தோம். அடுத்தது 625னா என்ன வந்துடும்? 10,000/16. இப்போ என்னது? 625. இதில் என்னது? 16ஆல் வகுத்துட்டு 4 0 போடுதோம். ஆன்சர் 50100000. இது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் போகும்போது நம்ம பழைய மெத்தடை தான் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ். நீங்கள் திரும்ப 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 செய்யும்போது தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம உள்ளே கொண்டாட முடியும். அதனால் நிறைய செய்யுங்க, நிறைய டெஸ்ட்டு போடுங்க. ஏகப்பட்ட டெஸ்ட்டு போட்டு டைம் வச்சு டெஸ்ட் போட்டு நீங்களே திருத்துங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது தான் இது உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வழி. அடுத்தது டிவைடு. நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டு இருக்க மாதிரி டிவைடு. 6 to 5
நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 625 என்ன வந்துடும்? 10,000/16. இப்போ என்ன வந்துடும்? 284 வகுத்தல் 625. என்ன செய்ய போகிறோம்? 625 இருக்கிற இடத்துல 10,000/16. இது அப்படியே நம்ம உல்ட்டா போட போகிறோம். அதாவது இன்ட்டாக மாற்ற போகிறோம். இன்ட்டுனா என்ன செய்வோம்? கீழே உழுது மேலே, மேலே உழுது கீழே வந்துடும். 16/10,000. இப்போ 16ஆல் மல்டிபிள் பண்ணணும். பாருங்கள், 16 4 64க்கு 4 6. இதெல்லாம் தனியாக எழுதக்கூடாது, மைண்டில் தான் வச்சுருக்கணும். அடுத்தது என்ன வந்துடும்? 16 8 128ன்னு வரணும். ஏன்னா அப்படியே நீங்கள் வரிசையாக நீங்கள் போட்டிங்கன்னா 4544/10,000. 10,000னா ஒரு 0க்கு ஒரு புள்ளி நகரும். கடைசியில் புள்ளி இருக்கிறதா அர்த்தம். 4 0 இருக்குது, 4 டிஜிட் முன்னால் புள்ளி வரணும். ஆன்சர் என்ன வந்துடும்? 0.4544. 16 மல்டிபிள் பண்ணக்கூடாது. 16 டேபிள் படிச்சுட்டு டேரெக்டாக மல்டிபிள் பண்ணணும். இப்போ என்ன வந்துடும்? 32 / 625. என்ன வந்துடும்? 625 இருக்கிறதுல 10,000/16. அப்போ தலைகீழ போட்டோம்னா என்ன வந்துடும்? 16/10,000. 16ஆல் 2 பெருக்கிட்டோம்னா 32க்கு 2 மீதி 3. 16 3 48. 48 3 51/10,000. இதில் இருந்து உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா என்ன வந்துடும்? 0.0512. புரியுதாம்மா? 5னா என்னதுமா? 10/2. ஏற்கனவே பார்த்துருக்கோம். டிவைட் பண்ண போகிறோம். 5 இருக்கிற இடத்துல 10/2. இது புரியதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப்பு. புரிஞ்சுட்டுனா நீங்கள் டக்குன்னு அடிச்சிடுவீங்க. இன்ட்டு 2/10. 17 2ஆல் பெருக்கிட்டோம்னா என்ன வந்துடும்? 34. 34/10. 0னா கடைசியிலேருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே தான் புள்ளி இருக்குதா வச்சுக்கிட்டோம்னா 4. அப்போனா 3.4. 33 / 5. ஆன்சர் என்னதுன்னா 6.6. 44 / 5னா 10/2. 2 கொண்டு மல்டிபிள் பண்ண போகிறோம். 88 கீழே 10 இருக்குது. அப்போனா ஆன்சர் என்ன வந்துடும்? 8.8.